நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ அவனை போட்டு அடிச்சதுனால தானே அம்மா உன்னை அடிச்சாங்க. நீ என் கூட வா, அம்மாவோட கோவம்லாம் போயிடுச்சு. நீ வா போலாம். உனக்காக அம்மா ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சிருக்காங்க. எந்திரிச்சு வா வேணும். தள்ளிப்போ. நீலாம் என் கூட பேசாத, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு கொன்றுவேன். தினமும் எதுக்கட இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்க? அவன் என்ன கிண்டல் பண்ண நான் அடிச்சேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணா உடனே உங்க மண்டை அடிச்சு உடைச்சிருவியா? செஞ்சது தப்புன்னு இப்ப கூடவா உனக்கு தோணல? இல்ல. என்னப்பா இதெல்லாம்? முதல்ல உன்னுடைய கோவத்தை நீ குறைச்சுக்கோ. இனிமே உன்னை பத்தி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரவே கூடாது. அப்படி வந்துச்சு, போலீஸ்காரங்க நடத்துற ஸ்கூல் இருக்கு, அங்க கொண்டு போய் உன்னை நான் சேர்த்துருவேன். உனக்கு இப்போ இன்னொரு வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீ குடும்பத்தை நல்லா பண்ணா அப்புறம் ஊர்க்காரங்களும் உன்னை அடிச்சிருவாங்க. டேய், எங்கடா போற? நில்லு. அம்மா எதுக்காக உனக்கு இந்த கேக்க வாங்கியிருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. வா, நம்ம கேக்க கட் பண்ணலாமா? என்ன எத்தனை தடவை அடிச்சீங்க? நீ இந்த தப்பு மறுபடியும் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான். அடிச்சிட்டு கேக் வர எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த பர்த்டேயே வேணாம். வினு, எனக்கு வேணாமா? இதை யாருமே சாப்பிட வேணாம். திரும்பி அவனை அடிச்சிடாதீங்கம்மா. அவன் ஏதோ கோவத்துல இருக்கா, அதனாலதான். சாரிம்மா, இனிமே அவன் பண்ண மாட்டான். அவளையும் அவன் ஃப்ரெண்டையும் காணோம். அவங்க கல்யாணிக்கு மேக்கப் போட போயிருக்காங்க. டிவிலயும் சினிமாலயும் ஏதாவது பார்த்துட்டா அதே மாதிரி செய்யணும்னு பசங்க ஆசைப்படுறாங்க. ஜித்து எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் ஒதுங்கிதான் இருப்பா. முதல்ல அவனுக்கு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததால கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டான். இனி பயப்பட வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான். அதுக்கு அவ தங்கச்சி கூடவே நிக்கிறாள். லட்சுவா, இங்க வரும்போது மட்டும்தான். நீங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்து பாருங்க. இவ இப்படிப்பட்ட பொண்ணான உங்களுக்கு சந்தேகம் வரும். நீங்க யாரும் கூப்பிடுற மாதிரி தெரியல, அதான் நாங்களே வந்துட்டோம். நான் வந்து பாக்கும்போது மாமனாரும் மருமகனும் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தீங்க, அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அங்க சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கலான்னு மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாரு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்ப நல்ல ஸ்கோப் இருக்கு. முடிஞ்சா தியேட்டரோட சேர்த்து ஒரு ஷாப்பிங் மால் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இனிமே என்னாலெல்லாம் அது முடியாதுப்பா.
சூரஜ் வேணா அதை பண்ணட்டும். அது சரி, சூரஜ் எங்க போனாரு? கேக் எடுத்து வச்சோம், இதோ வந்துறேன்னு போனவர் தான். என்னன்னா, நான் எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருந்தேன். நீ எப்போ கூப்பிட்ட? ஐ டெஸ்ட் பண்ணும்போது காதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்க. அது 2 மட்டும் இல்ல, ஒரு ஹோல் பாடி செக்கப்பே பண்ண வேண்டியிருக்கு. வயசாகுதுல்ல. என்ன பெரிய வயசு, நீங்க தான் சுறுசுறுப்பே இல்லாம சோம்பேறியா இருக்கீங்க. இப்போ நீங்க ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு கிளம்புனீங்கன்னா என் அண்ணன் இப்பவும் ஸ்மார்ட் தான். அப்படிலாம் நடக்கிறதுக்கான மனநிலையில நான் இருக்கேன். 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாமளும் அதை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துதான் ஆகணும். அடுத்த கட்ட பொறுப்பை ஏத்துக்கும் போது நாம இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க டைமே இருக்காது. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணதான் செய்யறேன். ஆனா என் பொண்ணு பார்க்கும்போது இதான் பிரச்சனையா? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கல்லுவை நான் அங்கேயே தங்க வச்சு படிக்க வைக்கிறேன்னு. அதெல்லாம் வேண்டாம். அவளை எங்கிருந்து அனுப்பி வச்சுட்டா எங்களுக்கு துணை யாரும் இல்லை. அப்ப நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம முதல்ல வாங்க. அங்க அப்பாவும் ஆர்கேவும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கண்ணா. சாரதா, லேட் ஆகும்னா இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வையே, இல்லைன்னா க்ரீம் உருகி வேஸ்டா போயிடும். நீங்க பசங்களை கூப்பிடுங்க அத்தை. எங்க ஜித்து லட்சு? அவங்க உள்ள மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. சரி கூப்பிடுங்க, டைமே வேஸ்ட் பண்ணோம். லட்சு, மேக்கப் முடிஞ்சுதா? கல்யாணி இங்க வர சொல்லு. தோ வந்துட்டேம்மா. ஆஹா, அப்ப நீதான் பைலட்டா? லட்சு எங்க? நான் இங்கதாம்மா இருக்கேன். இது எப்படி இருக்கு? இங்க பாத்தியா இவள? இதுக்குதான் நீங்க 1 மணி நேரமா உள்ள இருந்தீங்களா? ஏன் ஆண்டி, நல்லா இல்லையா? நல்லா சூப்பரா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என் கல்லுக்குட்டி ரொம்ப அழகுல. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. வா பா பாப்பா வாங்க. சீக்கிரம் கேக் வெட்டி முடிங்க, நான் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகணும். போங்க, பிஸியா இருந்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்புங்க. அதான் போங்கன்னு சொல்லிட்டேன்ல. கல்யாணி, என்னப்பா நீங்களும் பிஸியா இருக்கீங்களா? நீ சீக்கிரமா ரெடியாகி வந்திருந்தா தாத்தா நேரத்துக்கு கிளம்பி இருப்பாரு. இது என்னோட பர்த்டே தானே, அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடத்தணும். இங்க என்னோட டைம் தான் முக்கியம், புரிஞ்சுதா? நம்ம பாப்பா சொல்றது சரிதான். இன்னைக்கு ஒரு நாள் அவ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். எல்லாம் அவ இஷ்டத்துக்கு விட்டதாலதான் யார் கூட எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்கா. அம்மா இருங்க. செல்லம், நீ கோச்சுக்காத சரியா? நம்ம கேக் கட் பண்ணலாமா? ம். இந்தா கேண்டில் ஏத்து.
கல்யாணி ஹாப்பி பர்த்டே Happy birthday to you. சீக்கிரம் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே கல்யாணி. ஹாப்பி பர்த்டே கல்யாணி. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே கல்யாணி ஹாப்பி பர்த்டே Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே Happy birthday to Kalyani. ஹாப்பி பர்த்டே ரச்சலம். தேங்க்யூ பா. இப்போ பாட்டி கூட. பாட்டி என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. பிரீத்தி ஆண்டிக்கு கொடுக்கவா? ஹாப்பி பர்த்டே தங்க குட்டி. தேங்க்யூ ஆண்டி. ஆ ஓ. ம். ம். குழந்தைங்க இருக்க வீடு சொர்க்கத்துக்கு நிகரானதுன்னு சொல்றது இதனால தான். அவங்களோட சிரிப்பு சத்தமும் விளையாட்டும் எவ்வளவு ஜாலியா இருக்கு. நீங்க எப்போவாவது ஒரு நாள் வர்றதால தெரியுது. இங்க இருந்து நாளை அனுபவிக்கிறேன். நீ பார்க்காதடா, நான் உண்மையை தான் சொல்றேன். வருஷம் போக போக எனக்கு வேலை அதிகமாயிட்டே போகுது. அப்புறம் நான் கிளம்புறேன். ஆமா, இப்போ எதுக்காக போறீங்க? மேனேஜர் கிட்ட சொன்னா அவர் கணக்கு பார்க்க இங்கே வந்துருவார்ல. கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அங்கேயே ஏதாவது சாப்பிட்டு நேரத்தை கடத்திராதீங்க. 1 மாசம் ஆச்சு இப்படி எல்லாருமே ஒன்னா இருந்து நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாங்க. அதுக்குள்ள வந்துடுறேன். சரி. மாப்பிள்ள வரீங்களா? நீங்க போயிட்டு வாங்க. சரி. அப்பா அப்பா உங்க போன் கொஞ்சம் தாங்களேன். இப்போ எதுக்கு ஃபோனு? சும்மா கேம் விளையாடுதான்ப்பா. தாங்க. அட கொடுங்கப்பா. கல்யாணி. அவ அடுத்த பாரு. உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்குல்ல, அதுங்க எப்படியா இருக்கு? எந்த ஒரு டெக்னாலஜியும் டெவலப் ஆகாத நேரத்துல தான் நாம எல்லாரும் பிறந்தோம். இப்போ இருக்க குழந்தைங்க பிறந்தோன்னு இதை தான் பார்க்குறாங்க. மொபைலில் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க வளர்றாங்க. உடம்புல ஒரு பகுதி மாதிரி ஆயிடுச்சு. இதில் அவங்கள சொல்லி எந்த தப்பும் இல்லை. குழந்தைங்கள தப்பு சொல்லி ஒன்றும் இல்லை தான், அவங்கள வளர்க்குறவங்கள தான் சொல்லணும். நீ வா. வேற என்னமா விசேஷம்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக தான் போதும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. பெரியவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன வயசு சந்தோஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாமளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். இது பாரு லக்ஷு, எவ்வளவு அழகா இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் கேம் இருக்கு. ஒளிஞ்சிருக்கிறவங்கள கண்டுபிடிக்கலாம். பாத்தியா? இதோ இந்த மாதிரி தான். போற இடத்துல ஒளிஞ்சிருக்கணும். கண்டுபிடிக்கும் போது மாட்டிக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சொன்ன டைமுக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கலனா அந்த திருட ஆளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நாம இப்போ விளையாடலாமா? நான் ரெடி தான்க்கா. சித்துவானா, நீங்க ரெடியா? நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சிருங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன்.
கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. நான்லாம் வரலப்பா. ஆமா, உன்னை போய் விளையாட கூப்பிட்டேன் பாரு. போடா. நாம 2 பேர் மட்டும் விளையாடலாம். ஆரம்பிக்கலாம். நான் 10 செகண்ட்ஸ் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேன். நடுவுல கண்ணை திறப்பியா? அதை வேணா நான் பாத்துக்கிறேன். நீ பார்க்க வேண்டாம். நான் கோல்மால் வேலைலாம் பார்க்க மாட்டேன். அப்ப ஆரம்பிக்கலாமா? எவ்வளவு நேரத்துல கண்டுபிடிப்பேன்னு சொல்லு. மேக்ஸிமம் 10 நிமிஷம். ஓகே, அப்ப 2 பேரும் போய் ஒளிஞ்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவ. நீ வேணா பாரு, நான் 5 நிமிஷத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடுறேன். நான் நிறைய தடவை இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்கேம்மா. 2வது குழந்தை பிறக்கும் போது சமலி இறந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? இதோட 5 வருஷம் முடிஞ்சதுல. இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருந்தா அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு சந்தோஷமா வாழணும்னு நினைக்கும் போது சமலி நம்மள விட்டு போயிட்டா. பிரசவ வலி வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்கு அவன் வண்டி எடுத்துட்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆனா சுரேஷ் என்ன நினைக்கிறானா, அவனாலதான் அவன் இறந்துட்டான்னு. அவன் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா அவளையும் குழந்தையும் காப்பாத்திருக்கலாம்னு நினைக்கிறான். இது எல்லாமே விதியோட விளையாட்டு. நம்ம என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்லும் இங்க வந்து பாத்துட்டு இருக்கா? லக்ஷ்மி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. அவளை தான் தேடிட்டு இருக்கேன். மொபைல கீழே போட்டு உடைச்சிட போறோமா? அங்க கொண்டு போய் வைப்போம். இது அப்பாது தானே, உடஞ்சு போனா இன்னொன்னு வாங்கிப்பாரு. என்ன சொன்னாலும் சொல்றதே கேட்க மாட்டேங்கிற. சில நேரத்துல சமிலி மாதிரியே பேசுவா. அவளோட ஆத்மா இவக்குள்ள இருக்கு போல. மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சொல்லாம வேற என்னமா பண்றது? இவளை பாத்துக்கிறதுக்கு குறைஞ்சது 2 பேராவது இங்க இருக்கணும். அவ கூட மல்லு கட்டி நான் வெறுத்துட்டேன். இவ என்னைக்கு திருந்த போறாளோ? சூரஜ் இனிமேலாவது பிசினஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு கூட இருக்கணும்னு அப்பா எதிர்பார்க்கறாரு. உன்னை மாதிரி எங்கேயாவது போய் உட்காந்துக்கிட்டு என்னால பிசினஸ்லாம் பண்ண முடியாதா இருக்கே. கல்யாணியை பார்த்துக்கவே எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு. நான் கூட இருந்தாதான் அவ அமைதியாவே இருக்கா. அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லல. பல வருஷங்களாவே இது உங்களோட அப்பா நடத்துற பிசினஸ். அவரோட காலத்துக்கு அப்புறம் அதை நடத்தவோ இல்ல கைமாத்தி விடுறதுக்கான நிலைமை வந்துருமோன்னு அவர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப என்ன எடுத்துக்குங்க, அப்பா ஆரம்பிச்சு வச்ச ஷாப்பு தான் இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன். 4-5 இடத்துல புது ஷாப்பு ஆரம்பிச்சாலும் பழசு எதுவும் நிறுத்தல. அது நம்ம பாரம்பரியத்தோட ஒரு பகுதி. உன்னால முடியும் இருக்கே. சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பிசினஸ்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் சைக்காலஜி படிச்சு டாக்டர் ஆக வேண்டிய ஆளாச்சு. எதிர்பார்க்காம தானே இந்த பிசினஸ்க்கு வந்தேன். இப்ப பரவாயில்ல, எல்லாமே அவ்வளவுதான். அப்பா, லட்சுமி எங்கேயாச்சும் போறது பாத்தீங்களா? என்ன பாப்பா இது? நான் தான் எங்க அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நடுவுல வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் லட்சுமியை பாத்தீங்களா தானே கேட்டேன். கேட்கறது தப்பு இல்லம்மா. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படி இடையில வந்து பேசுறது ரொம்பவே தப்புமா. வீட்டுக்கு யாராவது வந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டீங்க. குழந்தை கோச்சுக்கிட்டா போல. பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. இப்போ மட்டும் இல்லை, நான் யார்கிட்டயாவது ஃபோனில் பேசும்போதும் இடையில வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா. நீங்க 2 பேர் மட்டும் தனியா பேசும்போது பரவாயில்ல. 3வதா ஒரு ஆளை வச்சுக்கிட்டு சொந்த அப்பாவே அப்ப திட்டும்போது அவ மனசு உடைஞ்சு போயிடுவா. அவளுக்கு இது அவமானமாயிடும், மனசும் ரொம்ப காயப்படும். அதனால குழந்தைங்களை எப்போதுமே நாம தனியா தான் கண்டிக்கணும், திட்டணும். அப்பதான் அவங்க திருந்துவாங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? நீ பெரிய கில்லாடிதான். என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இனி நான் சொல்றதா தண்டனை. நீ எப்படி சொல்லலாம்? டைம் பாரு, இப்ப 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுல்ல. நீ தான் அக்கா தோத்து போயிட்ட. நான் தான் பனிஷ்மெண்ட் தருவேன். யார் சொன்னது நீ ஜெயிச்சேன்னு? நான் தான் ஜெயிச்சேன். டைம் முடிஞ்சிருச்சுல்ல. இன்னும் 2 செகண்ட்ஸ் இருந்தது. நீ போய் சொல்றக்கா, நீ தான் தோத்துட்ட.
நான்லாம் பொய் சொல்ல மாட்டேன். நான் குடுக்குற தண்டனையே பேசாம வாங்கிக்கோ. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீ மட்டும் இப்ப ஒத்துக்கலனா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். வாடி என்னோட. உள்ள போடி. போடி. அக்கா கதவு திறந்து விடு. நீ அங்கே கடடி. கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்து விடு. நீ எவ்வளவுதான் அழுதாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். அம்மா கதவு திறங்கம்மா. வாயை மட்டும் பேசாம இரு. அம்மா திறங்கம்மா. எனக்கு பயமா இருக்கு. லட்சு ஏன் உள்ள கத்துறா? நான் அவளை பூட்டி வச்சிருக்கேன். இந்த அக்கா என்ன அடைச்சு வச்சிருக்காங்க அண்ணா. திறந்து விடு. கல்யாணி கதவை தர. வாயை மட்டும் போடா. அவ கொஞ்ச நேரம் அங்கேயே கிடக்கட்டும். அண்ணா கதவு திறந்து விடுங்க அண்ணா. கதவு திறந்து விடு. கல்யாணி உன்னை தான் கதவு தரேன்னு சொல்றேன். இப்ப திறக்க முடியாது. நான் போய் அங்கிள் கூப்பிடுவேன். யார் வந்தாலும் நான் திறக்க மாட்டேன். தள்ளி போட அந்த பக்கம். இது என்னோட வீடு. இங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டேன்னு வச்சுக்கோ. என்கிட்ட சண்டைக்கு வந்தீங்கன்னா உன்னையும் உள்ள வச்சு போட்டிடுவேன். என்ன சொல்லும்? என்ன பிரச்சனை? லட்சு என்ன பாத்ரூம்குள்ள இருக்கா? லட்சு லட்சு என்னம்மா இதெல்லாம்? நான் அவளை பாத்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன். அக்கா என்ன உள்ள வச்சு போட்டுட்டாங்கம்மா. கல்லு டோர் ஓபன் பண்ண. அவ கொஞ்ச நேரம் உள்ளே கிடக்கட்டும். என்னாச்சு? அப்பா அவ நிஜமாவே தோத்து போயிட்டாப்பா. நான் எவ்வளவு சொல்லியும் ஒத்துக்கல. நான் தான் தோத்து போயிட்டேன்னு சொல்றா. என்ன விஷயம்? லட்சுவை இது உள்ள போட்டு லாக் பண்ணிருக்கா. சாவியை கொடு. தர மாட்டேன். அம்மா சீக்கிரம் தரங்கம்மா. கல்யாணி சாவி கொடு. லட்சு ஒன்னும் இல்ல செல்ல ஒன்னும் இல்ல. அக்கா சும்மா விளையாட்டுக்கு பண்ணா. கல்யாணி இப்பெல்லாம் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்கிட்ட அடி வாங்குவ சொல்லிட்டேன். அட இந்த அளவுக்கு கோவப்பட ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு குழந்தையோட பிறந்த நாள். குழந்தைங்க அவங்க விருப்பப்படி விளையாடட்டும். இங்க பாரு ஜித்து, 2 பேரையும் கூட்டிட்டு போ. வெளியில போய் விளையாடு. நான் அந்த அக்காவோட விளையாட மாட்டேன். கலு லட்சு கிட்ட சாரி சொல்ல. கல்யாணி இல்ல விடுங்க, அவ போகட்டும். சரி நீ பாட்டிக்கிட்ட போயிரு. நீ போய் கல்யாணி எங்க போறான்னு பாரு. அவளை நீ இப்பவே கண்ட்ரோல் பண்றதுதான் நல்லது. இப்படியே விட்டுட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.